போஸோட அம்மா, ஐயோ! ஆடி கார் ரூ. 1,00,000 கார் வரும். அதில நான் போய் காய்கறிலாம் வாங்கலாம்னு கனவு கண்டு வச்சிருந்தேனே, எல்லாத்தையும் இவன் வீணாக்கிட்டானேன்னு சொல்லி கடுப்பா இருக்காங்க. போஸ அடிக்க ஏத்தி உதைக்க போறாங்க. போஸ் அந்நேரம் வேற எனக்கு தூக்கம் வர மாரி சொல்லி கொட்டாய் விடுறாரு. "இங்க வாப்பா, அங்க வந்து தூங்குன்னு" சொல்லி கடுப்பாயிடுறாங்க. அப்போ வந்து போஸோட மக சொல்றாங்க, "நமக்கு சாமி துணை இருக்குமா? நம்ம சாமிய வேண்டிக்கிடுவோம்னு" சொல்றாங்க. ஆமா, நம்மலாம் வந்து ரொம்ப நல்லதே பண்ணிட்டு, நல்லதே செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம பண்ணது பூரா பிக்காளித்தனம். இதில எப்படி எந்த சாமி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்க செம்ம காமெடியா இருக்கு. போஸோட அம்மாக்கு டக்குன்னு சேதுவோட ஞாபகம் வருது. "சேது என்னடி பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மயக்க மருந்து கொடுத்து வச்சிருக்கேம்மா, நாளைக்கு வரைக்கும் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஏற்கனவே சேது வந்து தேட போயிட்டார் அந்த மருந்துக்கு கண்டுபிடிச்ச விஷயத்தை பற்றி. தமிழ்ச்செல்வி கையில் மருதாணி வைக்கிறாங்க அவங்க தங்கச்சி. அதுக்கு வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க, சேதுவோட வந்து ஒரு டைம் மருதாணி வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. சேதுவோட பாட்டி கூட சேது கருவாயின்னு தட்டிடுவாங்க. உடனே நான் என்ன கையில் வச்சிருக்கேன்னா மருதாணி வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. அதை வேணா என் மேலே மூஞ்சில் பூசி விடு அப்படிம்பாங்க சேது. அதுக்கு மூஞ்சில் பூசக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ரொமான்ஸ் சீன் வச்சிருப்பாங்களே, அதை வந்து நினச்சி பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க இப்போ கனவுலேயே தான் வாழ்வாங்களா இல்லை நிஜத்தில் சேர்ந்து வாழ்வாங்களா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.